ஹலோ எவ்ரிவன், டுடே வேர்ட் பிரேக் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேர்டு கொடுத்துருக்கிற வேர்ட் டிக்ஷனரி அப்படின்ற லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம். ஸோ சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கொடுத்துங்கிற ஸ்ட்ரிங்கை வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கிடச்சிருக்கிற வேர்ட் டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ கேட்ஸ் அண்ட் டாக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் மாதிரி ஜே அண்ட் ஐ எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு பூலியன் நிறைய க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கோட லென்த் +1 சொல்லிட்டு இப்போ ஜேவோட ஃபஸ்ட்டு வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணுறேன், என்னுடைய ஜே வேல்யூ ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்படி ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நான் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு சி அப்படின்ற வேர்ட் கிடைக்குது. அந்த வேர்ட் டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா ஜேவை மூவ் பண்ணுறேன். ஜே எப்போவுமே ஐயோட லெஸ் தானாக இருக்கும். ஸோ என்னால் மூவ் பண்ண முடியாது. அதனால் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு ஐயை மூவ் பண்ணுறேன். இங்கேயும் ஐயை மூவ் பண்ணுறேன். இப்போ ஜே ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஆமாம் ட்ரூவாக இருக்குன்னா நான் ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு சிஏ எனக்கு கிடைக்குது. சிஏ என்னுடைய டிக்ஷனரியில் இல்லை. உடனே ஜேவை மூவ் பண்ணுறேன். ஜே ஃபால்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஜேவை மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு ஐயை மூவ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஐயை மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஜே திரும்ப ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே போயிடும். இப்போ கரண்ட்டாக ஜே ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருக்குன்னா ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறேன். கேட்டுன்னு கிடைக்குது. கேட்டு டிக்ஷனரியில் இருக்குது. ஸோ நான் ட்ரூன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிவிட்டு ஐயை அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஜே எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ ஐயை மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். இங்கேயும் ஐ மூவ் பண்ணிக்கிறேன். அங்கேயும் ஐ மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய கரண்ட்டாக ஜே ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஆமாம் ட்ரூவாக இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறேன். கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. கேட்ஸ் அப்படின்றது டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது அப்படின்னா ட்ரூன்னு போட்டுக்கிறேன். அண்ட் ஐயை மூவ் பண்ணிக்கிறேன். ஜே அப்படியே தான் இருக்குது, மூவ் பண்ணுறதே கிடையாது. அகெயின் நான் இப்போது நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் பார்க்குறேன். ஜே ட்ரூவாக இருக்குது. கேட்ஸ் ஏ அப்படின்னு கிடைக்குது. அது டிக்ஷனரியில் இல்லை. இப்போது இல்லை அப்படின்னா ஜேவை மூவ் பண்ணுறேன். ஜே இப்போ ஃபால்ஸாக இருக்குது. ஸோ மூவ் பண்ணுறேன். ஃபால்ஸாக இருக்குது, மூவ் பண்ணுறேன். ட்ரூ கிடைக்குது. ட்ரூ கிடைக்குது அப்படின்னா மட்டும் நான் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. எஸ்ஏ அப்படின்றது டிக்ஷனரி இருக்கா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜே நான் மூவ் பண்ணுறேன். அகைன் எனக்கு ட்ரூவாக இருக்குது. இப்போ நான் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஏ மட்டும்தான் கிடைக்குது. ஏ அப்படின்றது டிக்ஷனரியில் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஜே என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஐயை மூவ் பண்ணுறேன். ஜே திரும்ப 0 இண்டெக்ஸில் வச்சுடுறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக அசைன் பண்ணிட்டு வரேன். ஃபைனலாக என்னுடைய பூலியன் அரேவில் லாஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னுடைய ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஒரு பூலியன் அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ் லென்த் +1 சொல்லிட்டு அண்டு அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ட்ரூன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்காக ஐ பாயிண்டர் 1 கிட்டேயும் அண்டு ஜே பாயிண்டர் 0 கிட்டேயும் ஜே ஐயோட லெஸ் தானாக தான் இருக்கணும். ஸோ அண்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னுடைய வேல்யூ ட்ரூவாக இருக்கணும். அண்டு நான் எடுத்துருக்கிற சப்ஸ்ட்ரிங் என்னுடைய டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்தது அப்படின்னா நான் ட்ரூன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிடுறேன். அவ்வளோதான். அதனால் பிரேக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்னுடைய பூலியன் அரேயில் லாஸ்ட் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்கும்.